ஏலா செல்வா, என்னம்மா? இல்ல என்னோட காலெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. ஐயோ, என்னது மூஞ்சி எல்லாம் இப்படி பஞ்சர் ஆகியிருக்கு. பஞ்சர் ஆக்கிட்டான். யாரா? வேற யாரு? ஏலா உன் பொண்டாட்டியா? ஆமா ஆமா. அவளுக்கு இவ்வளவு தூரம் திமிரு இருக்கணும். ஏலா நீ என்ன பண்ண ஒன்னு அடிச்சான்? காலையில எந்திரிச்சு போனவ ஊர் சுத்தி எங்கதான் போய் தொலைஞ்சாலும் தெரியல. இன்னும் வீடு வந்து சேரல. ஏலா காலையில நீ பிள்ளைக்கு சோறுட்டி விட்டுட்டு போனா எப்பறம் அப்படி ஆனிச்சு? ஆபீஸ் போயிட்டு திருப்பி வந்தியா? நான் எங்கம்மா ஆபீஸ் போனேன்? நான் போவே இல்ல. எப்பா மூஞ்சிக்கு ஏதாவது மருந்து போட்டு விடுவா? இப்பதான் ஆஸ்பத்திரியில போட்டு விட்டாவ. அவ இன்னைக்கு வரட்டும், நானா இன்னைக்கு அவளான்னு பார்த்து போறேன் ஒரு கையை. ஐயோ, என்ன கிளவி ஒப்பாரி வச்சுக்கிட்டு நிற்கிது. நம்ம மூஞ்சிய பாவம் போல வச்சுக்கிருவோம். இல்லை கிளவி நம்மளை வாங்குன்னு வாங்கிப்பிடும். வாங்கி என்னங்க என்னங்க கேக்குற? ஏ புஷ்பா, ஏண்டி என் மைனை எதுக்குடி நீ படிச்சா? நான் எப்பத்தான் அடித்தேன்? யார் சொன்னது? ஏங்க நீங்களாங்க சொன்னீங்க நான் உங்களை அடிச்சேன்னு? இல்லையே ஏமா இல்ல. ஏல இப்ப தானடா சொன்ன இவ தான் உன்னை அடிச்சா அப்படின்னு. இப்ப என்னடானா இல்லங்கிற? ஏதோ தெரியாம சொல்லிவிட்டேன். பாருங்க, எங்க உங்க பையன் நான் அடிச்சேன்னு சொல்றாருன்னு பாருங்க. அவரா எங்க கொண்டு பைக்கை விட்டு விழுந்துட்டாரு போல. ஏங்க அப்படிதானே? ஆமாமா, பைக்க மரத்துள்ளார விட்டுட்டேன். மடப்பையிலே மரத்து உள்ளார விட்டின்னா நீ நேரம் போய் சேர்ந்துருப்படா. அடி வாங்கிப்ப உதவுனிப்ப வாங்கிவிட்டு எப்படி போய் பேசுறான் பாரு. அப்படியே அவளை பார்த்தது நடிக்கான். இப்படியெல்லாம் பேசாதீங்க. அவரை எப்படி பேச சொல்ற? பின்ன எப்படி பேச சொல்ற? அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளெல்லாம் இல்லை. அவருக்கு நான் எவ்வளோ மரியாதை கொடுப்பேன். நீங்க இப்படி பேசிவிட்டியா? சை, இப்படி வந்து காலொடிஞ்சு கிடக்கான். அதை பார்க்கும்போது நமக்கு மனசு பதறுது. இவளுக்கெல்லாம் எங்கேருந்து அறிவு வரப்போகுது? எப்படியோ போய் தொலைங்க. அடிச்சாலான்னு கேட்டால் அடிச்சான்னு சொல்கிறான். இவளை பார்த்ததும் இல்லேங்கிறான். ஏல என்னமோ பண்ணிட்டு போ, கேட்டதே என் தப்பு தான். என்ன அப்படி பார்க்குற? என்னடா இவ ரெண்டு தூக்கி போட்டு திருப்பி மிதிச்சு போடுவாளோன்னு பயந்துட்டு என்ன கண்டதும் உங்க அம்மாட்ட இல்லைங்கிறியோ? கண்டதும் இல்லைங்கிறது, காணாதப்ப அவ தான் அடிச்சாங்கிறது. என்ன இதெல்லாம்? இனி இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்ட நடக்கிறது வேற. சொல்லிவிட்டேன். புஷ்பா, எங்க அம்மா கேட்கவும் ஒரு ஆளுங்கத்துல பயத்துல சொல்லிட்டேன் புஷ்பா. இனி சொல்ல மாட்டேன், போதுமா? அதான் சரி. சரி சரி உக்காந்துரு. ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்கு. போய் சோத்த போட்டாரேன். சரி போ. இனி உங்க ஆயா வந்தாலும் சரி, உங்க ஆத்தா வந்தாலும் சரி, யாராவது கேட்டா புஷ்பா தான் என்ன அடிச்சான்னு சொன்ன இன்னொரு காலம் இருக்காது. பத்திரம். ஐயோ, நான் சொல்லவே மாட்டேன். சொல்ல மாட்டல்ல? ரைட்டு, இரு வாரேன். பிசாசு கணக்கா பேசுறம்மா. எம்மா, இவகிட்ட எல்லாம் இன்னும் கொஞ்சம் காலத்தை எப்படி ஓட்ட போறேன்னு தெரியலையா? செல்வா செல்வா, இங்க பாரு, ஜன்னல் சைடு பாரு. யாரு நம்மள கூப்பிடுதா? அட சில்பா. செல்வா, சாரி செல்வா. என்னாலதான் உன் பொண்டாட்டி உன்னை இப்படி அடிச்சிட்டா. நான் மார்க்கெட்டுக்கு உன் வண்டியில வரேன்னு சொல்லவும் தான் உன் பொண்டாட்டி உன்னை இப்படியெல்லாம் அடிச்சிட்டா. சாரி செல்வா. அதுக்கு தான் வந்தே ஜன்னலோட சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ சில்பா, அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கவே மாட்டேன். ஒன்னெல்லாம் நான் தப்பா நினைக்கவே இல்லை. அவ போறா, அவ சரியான பைத்தியம். அவ அப்படித்தான் செய்வா. அவ எப்பவுமே அப்படிதான் சில்பா. ஒன்னும் நான் நினைக்க மாட்டேன். பாய். பத்திரகாளி இப்ப வந்தா உன்னை பார்த்தானா அவ்வளவுதான், என்னோட இன்னொரு காலம் உடஞ்சி. ஏன் செல்வா இப்படி இருக்கா? கேஷுவலா தானே பேசுறோம், இப்படி பண்றா? சரி செல்வா, நான் வரேன். சாரி. ஆ ஐயோ, வந்துட்டாளே. இப்படி ஓரமா நின்னு பாப்போம் என்ன பண்றான்னு. என்ன புஷ்பா? என்ன புஷ்பாவா? ஏய் ஏய் ஏய், எங்கடி போன? இப்பதானே அந்த ஜன்னல் சைடு நின்னுட்டு பேசினவ எங்க காணோம்? நீதான் அவளை வர சொன்னியா? ஐயோ, நான் இல்ல புஷ்பா. நீ இல்லன்னா இப்ப பேசிக்கிட்டு இருந்தது யாரு? ஐயோ பாவம், செல்வம் மாட்டிட்டானே. இப்ப பேசிக்கிட்டு இருந்தது யாருன்னு கேட்டேன். ஷில்பா தான். ஷில்பா வந்து சாரி கேட்டுட்டு போச்சு. ஷில்பாவால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வந்து சாரி கேட்டுட்டு போச்சு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை புஷ்பா. அவ வந்து வாங்கிட்ட சாரி கேட்டு போனாளா? எதுக்கு? ஏன் சாரி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கியா? சாரியா? ஷோ சாரி. என்ன சாரி சாரின்னு மாத்தி மாத்தி பேசுற?
சாரி கேட்டாளா சாரி கேட்டாளா? ஷோ புஷ்பா, அவளால தான் நான் அடி வாங்கினேன் உன்கிட்ட அப்படின்னு வந்து என்கிட்ட சாரின்னு சொல்லிட்டு போனா. போதுமா? மற்றபடி எதுவுமே இல்லை. நீயா ஏதாவது கற்பனை பண்ணி தப்பா நினைக்காத. என்னது? நான் கற்பனை பண்ணி தப்பா நினைக்கிறேனா? ஆமா. ஆமா வா, இன்னைக்கு உன்னோட இன்னொரு காலும் எங்க பறக்குதுன்னு மட்டும் பாரு. ஐயோ புஷ்பா, என் தயவு செஞ்சு விட்டுரு. இனிமே உன் வழியில நான் வரவே மாட்டேன். அம்மா தாயே, இனி அந்த சில்பாவை எட்டி கூட பார்க்க மாட்டேன். அப்போ இவ்வளவு நாளா எட்டி பாத்தியா? எங்க எட்டி பார்த்த? ஐயோ, நான் பார்க்க கூட மாட்டேன்னு சொன்னேன். உன்ன இந்த இன்னொரு காலையும் புடுங்கி எறிஞ்சாதான் நீ சரிபட்டு வருவ. ஏ படுபாவி பதகத்தை என்னடி பண்ற மாவன? அம்மா தயவு செஞ்சு என்ன காப்பாத்திரு. அடி பாவி, பாவம் அந்த மனுஷன் என்ன பாடுபடுத்தி வைக்கிறான். யாரு உன்னை காப்பாத்துறது? காலை புடுங்கிடுறேன். ஏ விர்ரி மாவன. ஏ புஷ்பா, என்ன பண்ற? இன்னைக்கு உன்னைய நான் சும்மா விட மாட்டேன். ஏ விர்ரி. கிளவி தள்ளிப்போ. எம்மாடியோ இன்னும் கொஞ்ச நேரம் நின்னோன்னா நம்ம காலை பிடிங்கிருவான். நம்ம எஸ்கேப் ஆயிருவோம்ப்பா சாமியும். இன்னைக்கு உன்னை பந்தாடி போடுறேன் பந்தாடி. கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம்லாம் ஏற்பாடு பண்ணுன்னு வேற. என்ன பண்றது? என்கிட்ட பொண்ணு கிடைச்சதே நமக்கு பெரிய விஷயம். டக்கு புக்குன்னு கல்யாணத்தை சொல்ற தேதியில பண்ணாதானே, இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகும்னே தெரியாது. இப்பவே கேவலமா போகுது. இன்னும் கல்யாணம் மட்டும் ஆகாம இருந்துச்சு, அவ்வளோதான். என்ன பொண்ணு பார்த்ததா கேள்விப்பட்டேன். ஆமா சித்தப்பா. யாரு? அந்த அமுதா பிள்ளையவா? வேற வழி சித்தப்பா, எங்க போய் பார்க்கறது சொல்லுங்க? சுத்தி முத்தி பார்த்தாச்சு, ஒன்றும் கிடைக்கல. அந்த பிள்ளையும் ரொம்ப நல்லா கல்யாணம் ஆகாம தான் இருக்கு. போய் கேட்டதுக்கு அவங்க அம்மா தரேன்னு சொல்லிருச்சு சித்தப்பா. அதுக்கு மேலே என்ன, சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு தான் முடிவு பண்ணியாச்சு. இல்லை, நான் உன்கிட்ட இந்த விவரத்தை சொல்லணும்னே நினச்சேன்டா. சொல்லவே நேரம் இல்லாமல் போச்சு. நானும் நீ பொண்ணு பார்த்து வந்ததுலேருந்து சொல்லுவோன்னே நினச்சிட்டு தான் இருந்தேன். சொல்ல முடியாமே தட்டி தட்டி போகுது. ஒன்றும் இல்லைப்பா, அந்த அமுதா பிள்ளையை பற்றி தான். என்ன சித்தப்பா சொல்கிறீங்க? அந்த பிள்ளையை பற்றி என்ன விஷயம்? அமுதா பிள்ளை இருக்குல்ல, அமுதா பிள்ளை பின்னாடியே ராசுமாவ ரெங்கராசு இருக்கான்ல. ஆமாம், எனக்கு கீழே பிடிச்சவனே அவன் எத்தனை வருஷமா சுத்துறான் தெரியுமா அந்த பிள்ளை பின்னாடி. சித்தப்பா, அவன் சுத்தினா சுத்திட்டு போட்டோம், நமக்கு என்ன? அதுதான் இவ்வளவு நாள கல்யாணம் பண்ணாம இருந்தானா அவனுக்கு தான் வயசு 31 ஆயிருச்சு போல. அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ண எம்புட்டோ பிடிவாதப்படுத்துறாங்களாம். அவன் பண்ணவே முடியாது, கட்டினா அமுதா பிள்ளையை தான் கட்டிவேன்னு ஒத்த காலில் நிற்கிறானாண்டா. என்ன சித்தப்பா சொல்றியா? இந்த விவரம் அந்த பிள்ளைக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும், ஆனால் அந்த பிள்ளை கண்ணியமான பிள்ளைடா. இது வரைக்கும் அவனுக்கு சரின்னு சொன்னதே கிடையாதான். நீ சுத்தனா சுத்திக்கிட்டு இரு, நான்லாம் உன்னை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு அவங்க அம்மா சொன்ன முடிவுக்கு தான் சரின்னு இருக்குது. ஆனால் அவன் கட்டினா அந்த பிள்ளை தான் கட்டுவேன். யார் இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ண வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு இருக்கேனா. என்ன சித்தப்பா வில்லங்கம்மா இருக்கும் போல. ஐய, நான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல போயிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு. நீங்கள் என்னடான்னா இப்படி ஒரு கதையை சொல்றியா? எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளை சரிபட்டு வராதியா. ஆமாம், அந்த பயலையும் எம்புட்டினாலோ சுத்துறது ஊர் உலகத்துக்கே தெரியும். நீ வெளியூர்லேருந்து வந்ததுனால உனக்கு தெரியலை போல. அதுதான் சித்தப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த பிள்ளைலாம் வேண்டாம், அவங்க அம்மா கிட்ட சொல்லி வேற பிள்ளைய பார்க்க சொல்லு. அப்படிங்கிறியா? ஆமாடா, அந்த பிள்ளை பின்னாடி அவன் திரியிறான்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். நீ போய் அந்த பிள்ளையை கட்டினா நல்லாவாயா இருக்கும்? அதுக்கு தான் நான் கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லணுன்ட்டே இருந்தேன். சரிங்க சித்தப்பா, ஏதோ நீங்கள் சொன்ன வரைக்கும் நல்ல வேலை, தப்பிச்சேன். இருந்தாலும் அந்த பிள்ளை நல்லா அழகாக தான் இருந்துச்சு. சரின்னு பார்த்தா நீங்கள் இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறியா? நான் இப்போவே போயிட்டு அவங்க வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இப்போவே போய் சொல்லிடு. சரிங்க சித்தப்பா. அடடே, வாங்க. எதுவும் கல்யாணத்தை பற்றி பேச வந்திருக்கீங்களோ? இல்லை, கல்யாணத்தை பற்றி பேசவில்லை, அதை விட முக்கியமான விஷயம். தம்பி, மாப்பிள்ளையே உட்கார நிக்க வச்சுக்கிட்டு அட உட்கார சொல்லு. உட்காருங்க, வந்ததுலேருந்து நின்றுட்டே இருக்கீங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். என்ன விஷயம்? ஏதோ சொல்லணும் நீங்களே. ஒன்றும் இல்லை. அடியே, மாப்பிள்ளை வந்திருக்காரு, பேசாம வாயை உம்முன்னு வச்சுட்டு இருக்க. என்ன நினைப்பாரு? பிடிக்கலையும் நினைப்பாருல்ல. வாங்கன்னு சொல்லு. வாங்க. வரேன். உங்கள் பொண்ணை பற்றி சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அதனால தான்
உங்ககிட்ட தனிப்பட்ட முறையாக பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன். எங்கள் பொண்ணை பற்றி என்ன கேள்விப்பட்டீங்க? என்ன தனிப்பட்ட விஷயம் பேச போறீங்க? உங்களுக்கே அந்த விஷயம் தெரியும். ஏம்மா, உங்கள் பொண்ணு பின்னாடி ரெங்கராஜ் சுற்றிட்டு இருக்கான் நம்மள ரொம்ப வருஷமா. இங்கே பாருங்க, அவன் தான் சுற்றிட்டு இருக்கான். என் தங்கச்சி அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. அது முதல்ல தேவையில்லாம உங்களுக்கு பொண்ணு வேணான்னா வேணான்னு சொல்லிட்டு போங்க. அதை இதுன்னு கதை கட்டாதீங்க. இங்கே பாருங்க, என் காதுபட கேள்விப்பட்டேங்க நான். அதனால தான் உங்ககிட்ட நேரடியாக வந்து சொல்கிறேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, பிடிக்கல மட்டும் சொல்லிட்டு போங்க. சும்மா தேவையில்லாம அவன் சுத்துறான், அவன் தான் சுத்திட்டு இருக்கான். என் தங்கச்சி ஒன்றும் அவன் பின்னாடி சுத்த கிடையாது, அவன்கிட்ட பேச கிடையாது, எதுவுமே இல்லை. புரிஞ்சுக்கோங்க. அது முதல்ல இவ்வளோ நாள் அவன் தான் சுத்திட்டு இருக்கான். அதுக்கு நாங்கள் ஒன்றும் பொறுப்பாக முடியாது. என் தங்கச்சி பிடிக்குதா பிடிக்கலையா முதல்ல அதை சொல்லுங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அங்கே வந்து பேசிட்டு இருக்கக்கூடாது. என்னங்க, உங்க தங்கச்சியை பத்தி ஊரே காரி காரி துப்புது. நீங்க என்னடானா இவ்வளோ ரோசப்படுறீங்க? இந்த ரோசம்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, அந்த ரெங்கராஜிட்ட போய் வச்சுக்கோங்க. அவனால தான் உங்க தங்கச்சி வாழ்க்கை இவ்வளோ நாளாக கெட்டு குட்டிச்சவரா இருக்கும் போல. அது தெரியல உங்களுக்கு. வாய முடுங்க முதல்ல. அவனாலலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ என் தங்கச்சிக்கு நேரம் சரியில்லாமல் இப்படி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. அதனால மட்டும்தான். இவனால நீங்க வந்துலாம் சொல்லாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். உண்மையை சொல்ல போனால் உங்களுக்கெல்லாம் இப்படி தான் கோவம் வரும். செய், உங்கள் பொண்ணு எனக்கு தேவையே இல்லை. அதை சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். அதை விட்டுட்டு ஏதோ பேசாதீங்க, நான் போகிறேன். ஆமாம், என் தங்கச்சியை பற்றி என்கிட்டே வந்து சொன்னீங்கன்னா இப்படி தான். முதல்ல நீ வெளியில் போ. அடச்சி, பாருமா அந்த ரெங்கராசு பையன் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. டேய், கோவப்படாதடா. அவன் சொல்லியிருக்க மாட்டேன், ஊரில் யாரோ தான் சொல்லியிருக்காங்க. சே, ஏன்னா அப்படி இப்படிலாம் நடக்குதோ தெரியல. ஆனாலும் இவனை வேண்டான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் தான் சொல்கிறதே கேட்காம இருந்தீங்க. நல்ல வேலை, கடவுளா இவனை வேண்டான்னு முடிவு பண்ணிருச்சு. டேய், என்னடா? அமுதா, இங்கே பாருமா, அந்த ரெங்கராசு சும்மா நான் விட மாட்டேன். ஆனால் நீ இதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காத, புரியுதா? இல்லைண்ணே, நான் எதுவும் நினைக்கல. இப்படி தான் இருக்கணும். பாருடி, என்ன ஆச்சுன்னு. இப்போதான் சந்தோஷமா ஊரில் 4 பேர்கிட்ட பார்த்து என் மகளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளே பாரு என்னம்மா பண்ணுறது. நீயும் 4 அறை கொடுத்து அவனை உட்கார வச்சுருந்துருக்கணும். இப்போ இவ்வளோ நாள் உன் பின்னாடி சுற்றிருப்பானா? நான் என்ன பண்ணுவேன்? உன் மேலேயும் தப்பு இருக்கு, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். என்னென்ன பண்ணிட்டு தெரியுறான் இவன். சரி.